guys. இன்னைக்கு நம்ம exercise 2.1ல 5th sum பார்க்கலாம். 5th sum question பாருங்க. Prove that square of any integer leaves the remainder as 0 or 1 when divided by 4. Okay. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபாலோ பண்ண போகிறோம். தேர்ட் சம் போட்டோம்ல அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கலாம். அங்கே divisible by 2 பண்ணியிருப்போம், இங்கே divisible by 4 பண்ண போகிறோம். ஓகே, by Euclid's division lemma a is equal to bq plus r 0 less than or equal to r less than b. a is equal to 2q plus r அப்போ 0 less than or equal to r less than 2. அப்போ r ஓட வேல்யூ 0 and 1. ஏன்னா 2க்கு இங்கே less than or equal to கொடுக்கல, வெறும் less than தான் கொடுத்துருக்காங்க. அதனால 0 and 1 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் when r is equal to 0 அப்போ என்ன ஆகும், a is equal to 2q. when r is equal to 1 a is equal to 2q plus 1. ஸோ இங்கே ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் த இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ given square of the integer. ஸோ அந்த இன்டீஜர் அப்படின்றத let the integer be x. ஸோ அங்கே இன்டீஜர்ன்றது நம்ம எக்ஸ், அங்கே பாசிட்டிவ் இன்டீஜர் நம்ம n into n plus 1ன்றதை எடுத்தோமா, இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2q. ஃபஸ்ட்டு 2q அப்புறமா 2q plus 1. ஸோ 2q ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஸ்கொயர்னு கொடுத்ததுனால நான் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ 2q ஸ்கொயர் பண்ணோன்னா 4q ஸ்கொயர். இப்போ இந்த டேர்மை டிவைடட் பை 4 பண்ணனா எனக்கு 4 and 4 கேன்சல் ஆகிடும். க்யூக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் க்யூ வந்து வந்துடும். நான் உங்களுக்கு தெரியணுன்ற டிவைடட் பை 4னு போட்டு காட்டுறேன், நீங்கள் டிவைடட் பை 4னு போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, 4q ஸ்கொயர். ஸோ இட் இஸ் divisible by 4. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி x is equal to 2q plus 1. ஸ்கொயர் ஆஃப் த இன்டீஜரில் இப்போ ஸ்கொயர் பண்ண போகிறோம். x ஸ்கொயரில் 2q plus 1 த ஹோல் ஸ்கொயர். a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். a ஸ்கொயரில் 4q ஸ்கொயர், 2abன் போது 2 instead of a 2q b plus b ஸ்கொயர். இப்போ 4q ஸ்கொயர் 2 2 that 4, 4q plus 1 ஸ்கொயர் 1. அப்போ இதுலேயும் அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நீங்கள் 4 காமன் எடுத்துட்டிங்கன்னா q ஸ்கொயர் ப்ளஸ் q இருக்கும் ப்ளஸ் 1. அகைன் q கூட காமன் எடுக்க முடியும்ல. இப்போ 4q, இப்போ q ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. இப்போ இந்த ஹோல் டிவைடட் பை நான் 4 போட்டேன்னா எனக்கு அகைன் என்ன ஆகும், 4 4 கேன்சல் ஆகிடும். க்யூக்கு என்ன வேல்யூ போட்டிருக்கணும் அந்த வேல்யூ என்னால் கண்டுபிடிச்சோன்னா யூ வில் கெட் an integer. புரியுதா? தேர்ட் சம் பார்த்தோம்ல அதே மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டிவைடட் பை 4. இட் இஸ் divisible by 4. Therefore, hence proved. ஓகே, புரிந்த ஃபிஃப்த் சம் எல்லாத்துக்குமே யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்றது ஒரு பேசிக், அதை வச்சு தான் எழுதணும். இன்கேஸ் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சம் போடுறதுக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த கொஸ்டினை பார்த்ததும் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா a is equal to bq plus r 0 less than or equal to r less than b அப்படின்னு நீங்கள் எழுதினாலே you'll get 1 mark. இது 5 mark கொஸ்டினாக இருந்துச்சுன்னா you'll get 1 mark. ஓகே, அந்த மாதிரி கூட எழுதுங்க. பட் அகைன் அண்ட் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம எக்ஸைஸ் 2.1ல 6th சம் பார்க்கலாம். 6th சம் கொஸ்டின் என்னது, பை அப்ளையிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபைண்ட் த HCF of 340 and 412. ஸோ இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோம். எதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. அது உங்களுக்கு தெரியும், a is equal to bq plus r. ஸோ பார்த்துடலாம். by using Euclid's division lemma a is equal to bq plus r. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எதில் a எது bன்றதை நம்ம எழுதணும்.
ஏன்றது எப்படி எடுத்துக்கலாம் 412 B is 340 ஓகேவா பிக் நம்பர் தான் எப்பவுமே ஏவாக எடுக்கணும் அதை நம்ம டிவைசராக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ டிவைட் பண்ணுங்கள் 412 340 340 ones are 340 remaining 72 அது நம்ம இப்போ இங்கே எப்படி எழுதணும் நம்ம அதை எப்படி எழுதலாம் இது என்ன சொன்னேன் நான் இது ஏ இது பி இது கியூ இது ஆர் இப்போ 412 ஈக்குவல் டு 340 இன்ட்டு 1 ப்ளஸ் 72 புரியுதா எப்போ ரிமைண்டர் 0ன்னு வருதோ அப்போ நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா பாருங்கள் இந்த 340 இன்ட்டு குவேஷன்ட் 1 இருக்குது ரிமைண்டர் வந்து 72 இது எழுதாச்சு நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அகெயின் நீங்கள் எழுதணும் அகெயின் யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா என்னது A is equal to BQ plus R இப்போ இதுக்கு வந்து 340யும் இது 72வும் எடுக்க போகிறேன் நான் 340 is equal to 72 into என்ன போடலாம் பாருங்கள் 340 72 டிவைட் பண்ண போகிறேன் இப்போ 72 நான் டிவைட் பண்ணேன்னா 72 4s are 4 2s are 8 7 4s are 28 வருதா 4s are 288 52 ரிமைண்டர் சேம் திங் அப்போ குவேஷன்ட் என்ன இருக்குது 4 ரிமைண்டர் வந்து 52 ஓகேவா புரியுதா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதும் போது இங்கே இருக்கிற 340யும் ரிமைண்டர் 72வும் தான் இங்கே வரணும் இங்கே 412 லிமிட் ஆஃப் அவ்வளோதான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது அகெயின் யூஸிங் நீங்கள் EDLன்னு போடக்கூடாது யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமான்னு ஃபுல்லாக நீங்கள் எழுதணும் ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா அப்படின்றது என்னது A is equal to BQ plus R இப்போ நான் டிவைட் பண்ண போகிறேன் எதை நான் டிவைட் பண்ணணும் 72 மட்டும் டிவைட் பண்ணணும் 72 52 ones are 52 20 அப்போ இங்கே ஏன்றது என்னது இங்கே உள்ளே இருக்கிறது தான் A இப்போ 72 52 into quotient 1 ரிமைண்டர் 20 ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதும்போது அதே மாதிரி அகெயின் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா எல்லாமே எழுதி தான் எழுதணும் அகெயின் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா A is equal to BQ plus R இங்கே என்ன இருக்குது 72 போய்டுமா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத விட்டுட்டு சொன்னேன் நான் 52வும் 20 மட்டும் தான் எடுக்கணும் அப்போனா டிவைட் பண்ணி பாருங்கள் 52 20 22s are 40 balance 12 so which is A 52 is A so 52 is equal to 20 into 2 plus remainder 12 okay ma so again Euclid's division lemma A is equal to BQ plus R இப்போ இங்கே நம்ம டிவைட் பண்ணி பாருங்கள் டிவைட் பண்ணோன்னா எது டிவைட் பண்ணணும் 52 விட்டுடணும் 20யும் இந்த 12ம் இருக்கும் 20 12 12 2s are 24 வருதுல்ல அப்போனா 12 1s are 12 balance 8 again 20 is equal to 12 into 1 plus remainder 8 இப்போ 20 விட்டுட்டு 12 and 8 போடணும் EDL A is equal to BQ plus R division பண்ணுங்க 12 8 8 ones are 8 balance 4 அப்போனா 12 is equal to 8 into 1 plus 4 ஓகேவா next using Euclid's division lemma A is equal to BQ plus அதிங்க 12 போய்டும் 8 and 4 இருக்கும் 4 2s are 8 remainder 0 so here in this step we got the remainder as 0 அப்போ என்ன எழுதணும் A is equal to A இல்லைனா 8 is equal to 4 quotient 2 remainder 0 வந்துச்சு ஸோ எந்த நம்பர் யூஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணி நமக்கு 0 வந்துச்சோ அந்த நம்பர் தான் HCF therefore HCF is equal to 4 புரியுதா நீங்கள் இந்த 4 யூஸ் பண்ணி டிவைட் பண்ணதுனால தான் நமக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சு
ஸோ அந்த ஹெச்சிஎஃப்ன்றது இந்த 4 தான். எந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணுறோமோ அப்போ நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்குதோ அந்த நம்பர் தான் ஹெச்சிஎஃப். ஸோ 4 யூஸ் பண்ணி டிவைட் பண்ணனால தான் we got the remainder as 0. அப்போ அதுதான் ஹெச்சிஎஃப். எழுதியாச்சும் நம்ம வந்து ஹெச்சிஎஃப் என்ன பண்ணுவோம், 8ன்னு போடுவோம், 2ன்னு எழுதுவோம், ரிமைண்டர் அந்த 0 கூட ஆன்சர் எழுதுவாங்க. இந்த மாதிரி எழுதாமல் எந்த நம்பர் வச்சு டிவைட் பண்ணோமோ அதான் ஹெச்சிஎஃப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபைன். செகண்ட் சம் பார்த்துக்கலாம். செகண்ட் சம் கொஸ்டின் பாருங்க. 867 and 255. ஸோ இதில் எது பிக் நம்பர்? 867 தான் பிக் நம்பர். அது நம்ம டிவைஸராக யூஸ் பண்ண போகிறோம். 255. ஓகே, இப்போ 255ல் டேபிள் 3 பார்க்கலாம். 5 3s are 15, 5 3s are 15 plus 1 16, 3 2s are 6 7. ஸோ 765 வருதா? இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 3s are 765. பேலன்ஸ் 201, 1 or 2 இருக்கு. இங்கே எழுதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பை யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் இடிஎல்னு போடக்கூடாது, யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமான்னு தான் எழுதணும். ஓகே, என்ன ஃபார்முலா? A is equal to BQ plus R. அப்போ இங்கே இது A, this one is B, Q for quotient, remainder R. ஓகே, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ இதே மாதிரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்றது 867, B 255, Q quotient என்னது 3, remainder 102. ஓகேவா? நெக்ஸ்ட் அகெயின் by using Euclid's division lemma, A is equal to BQ plus R. இங்கே இந்த 867ன்றது போயிடும். இங்கே ரிமைனிங் 255ம் 102 மட்டும் தான் எடுத்துப்போம். அதை டிவைட் பண்ணுங்க. 255 102, 102 2s are என்ன வருது? 2 2s are 4, 2 0s are 0, 2 1s are 2. 204 இருக்குல்ல, அதை எடுக்கலாம். 2s are 204, பேலன்ஸ் 1 5, 51. அப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிறது A, இது B, Q, R. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் A 255, B 102, quotient 2, remainder 51. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம? பை இடிஎல். இதே மாதிரி எது வரைக்கும் போடணும்னு சொல்லியிருக்கேன் நான்? ரிமைண்டர் 0 வர வரைக்கும் போடணும். நமக்கு இப்போ தான் 51 வந்திருக்கு. நமக்கு ரிமைண்டர் எப்போ 0 வருதோ அப்போ நம்ம சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 255 விட்டுடுங்க. 102 and 51. இதுக்கு ஃபார்முலா என்னது? A is equal to BQ plus R. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. நெக்ஸ்ட்டு இது 102 and 51 டிவைட் பண்ணுங்க. 102 51. 51 2s are 2 1s are 2, 2 5s are 10. ஸோ 2s are 102. ஸோ இப்போ பாருங்க, இங்கே ரிமைண்டர் உங்களுக்கு என்ன வந்துடுச்சு? 0ன்றது கிடச்சிருச்சு. இப்போ எழுதிடலாம். A 102, B 51, quotient 2, remainder 0. இப்போ இதில் HCF என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். எந்த நம்பர் வச்சு டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 0ன்னு வருதோ அதுதான் HCF. ஸோ 51 வச்சு நம்ம டிவைட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த 51 தான் HCF. ஓகே, HCF is equal to 51. புரிஞ்சுதா? இதெல்லாமே டிவிஷன். ஸோ எல்லாமே நான் டிவிஷன் இந்த ஒரு சம்க்கும் டிவைட் பண்ணது. எப்போவுமே இந்த இடிஎல் எழுதி தான் எழுதணும். இடிஎல்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவோட ஃபார்முலா ஒரு ஸ்டெப்புக்குமே நீங்கள் எழுதி தட் கேரிஸ் மார்க். ஓகேவா? நீங்கள் எழுதி தான் எழுதணும். ஹெச்சிஎஃப்ன்றது என்னது? எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்குதோ அந்த நம்பர் தான் ஹெச்சிஎஃப். ஓகே, தேங்க்யூ. நம்ம எக்ஸஸ் 2.1ல் 6th சம் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். 102224 and 9648 இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா, A is equal to BQ plus R. ஸோ பெரிய நம்பர் வச்சு நம்ம டிவைட் பண்ணுவோமா? பிக் நம்பர் இஸ் 102249648. ஸோ 9648 இங்கே 9000 வந்துச்சு, இங்கே 10,000 தான் இருக்குது. இப்போ நீங்கள் இன்டூ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 18,000 தான் போகும். 10,000 தானே இருக்குது. 1 ஜாரே போட்டுடலாமா? 1 ஜார் 9648, 576 ரிமைண்டர். ஓகேவா? இப்போ குவேஷன் இருக்குது, ரிமைண்டர் இருக்குது, A B.
எல்லாமே இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். A பிளேஸில் 10,224, B 9648, Q1 + 576. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அகெயின் யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா A = BQ + R. இப்போ இங்கேருந்து 10,224 போயிடும். வெறும் 9,648 576 மட்டும்தான் பண்ண போகிறோம். 9,648 576. இப்போ இதில் நம்ம பண்ணலாம். 576 5 சார் பாருங்கள். 6 5 சார் 30, 35 38, 25 28. 2000 தான் இப்போயே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 576 10 சாரே உங்களுக்கு 5,000 சம்திங் தானே வரும். இப்போ நெக்ஸ்ட்டு 13, 3 6 சார் 18, 7 21 22, 15 16 17, 6 1 6, 7 1 7, 5 1 5, 8 8 14 7. ஸோ அகெயின் நம்ம போடலாம். 576 × 16, 6 6 are 36, 6 1 are 42, 42 + 3 45, 30 34, 6 1 are 6, 7 5, 6 11 8 12 9. ஸோ 9,216 எப்போ 16 டேபிளில் வருதா? அப்போ 576 16 9,216. ரிமைண்டர் 2 3 4 432. இப்போ இது என்ன ஆயிடுச்சு? குவேஷியன்ட் ரிமைண்டர் A B. A is equal to 9648, B 576, குவேஷியன்ட் 16, ரிமைண்டர் 432. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி again using Euclid's division lemma A is equal to BQ + R, 576 is equal to 432 into substitute பண்ணணும். 576 432. Ones are 432. 4 4 1 144. So quotient 1, remainder 144. Next, again Euclid's division lemma A is equal to BQ + R. இங்கேயும் 576ன்றது வராது. 432 144. 432 = 144 into equation கண்டுபிடிக்கலாமா? 432 144. 144 into 3. 4 3s are 12, 12 13, 4 1s are 4, 3 1s are 3 plus 1 4, 432. So 3s are 432. Remainder 0 வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ என்ன எழுதலாம்? Quotient 3, remainder 0. ஸோ எந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோமோ அதான HCFன்னு சொன்னேன் நான். இப்போ HCF is equal to 144. புரிஞ்சுதான்? இதெல்லாமே டிவிஷன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு EDL வச்சுட்டு ஃபார்முலா எழுதுகிறோம். அதே மாதிரி எது பிக் நம்பராக இருக்கோ அதான் ஏவாக எடுத்துக்கணும் நம்ம. அதை எடுத்தாச்சு. டிவிஷன் பண்ணிகிட்டே வந்துட்டு ஃபைனலாக இங்கே ரொம்ப நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது HCF is equal to 432 எழுதிடுவாங்க. இல்லைனா 3 0ன்னு கூட எழுதுவாங்க. நம்ம எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ அப்போ நமக்கு ரிமைண்டர் 0 வருதோ அதுதான் HCF. இங்கே 144 பண்ணும்போது தான் ரிமைண்டர் 0 வந்திருக்கு. ஸோ HCF is equal to 144. Thank you. Fourth sum பாருங்க. 84, 90 and 120. ஸோ மற்ற சம்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? மற்ற சம்லலாம் அவங்களுக்கு 2 நம்பர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே 3 நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா எப்பவுமே ஃபஸ்ட்டு 2 நம்பர் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கு வர HCF வச்சு நம்ம தேர்ட் சம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் என்ன இருக்குது? 84 and 90. Using Euclid's division lemma A is equal to BQ + R. So first 2 numbers-ல 84 and 90. Ones are 84, remaining 6. So remaining 6 வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன எழுதணும்? A வந்து 90 is equal to 84 into 1 plus remainder 6. Again Euclid's division lemma
A is equal to BQ plus R. இப்போ இங்கே 90 விட்டுட்டு 84 6 எடுக்கணுமா? 84 is equal to 6 into இங்கே போடுங்க 84 6 6 ones are 6 balance 24 4s are 24. ஓகே, அப்போ 14 இருக்குதா? கொஷின் 14 ரிமைண்டர் 0 கிடைச்சிச்சு. ஸோ எந்த நம்பரால் டிவைட் பண்ணுமா நமக்கு ஆன்சர் ரிமைண்டர் 0 கிடைச்சிருக்கு? 6. இப்போ HCF is equal to 6. HCF of 84 and 90 is 6. நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? HCF of இந்த 6க்கும் தேர்ட் நம்பராக இருக்கிற 120க்கும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ கண்டுபிடிங்க. HCF of 6 and 120 இதான் கண்டுபிடிக்க போகிறோம். பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா A is equal to BQ plus R. ஸோ இது பிக் நம்பர் 120. 6 2s are 12 0. இப்போ 120 ஆயிடுச்சுன்னா ரிமைண்டர் என்ன ஆகிடும் உங்களுக்கு? 0 ஆகிடுமா? ஈஸியாக முடிஞ்சிருச்சு. A 120, Bன்றது 6, quotient 20, ரிமைண்டர் 0. ஸோ அப்போ இதுக்கும் என்ன தான் வந்திருக்கு? HCFன்றது 6. ஸோ 6ஆல் டிவைட் பண்ணும் போது நமக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கும் HCF 6 தான். Therefore, the HCF of 84, 90 and 120 இது எல்லாத்துக்கும் என்னது தான் ஆன்சர்? 6. ஓகேவா? புரிஞ்சுதா? 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் எடுத்து அதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். அதுக்கு வர ஆன்சர் வச்சு தேர்ட் நம்பரோட கம்பைன் பண்ணி அகைன் HCF கண்டுபிடிக்கணும். அதுக்கும் 6 வந்துச்சுன்னா டோட்டலாக HCF ஆஃப் 84, 90, 120 is 6ன்னு எழுதிடலாம். தேங்க்யூ.